நீ என்னத்தை காண்கிறாய்? பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இதோ, நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களையெல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியைகளை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்குச் சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ, தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்புத் தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். யூதாவின் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. கல்தையர்கள் யூதாவையும் எருசலேமையும் அழித்து போடுவார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். யூதா தேசத்தார் மீது அழிவு வருகிறது. அவர்களுடைய பாவம் மிகுதியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இனிமேலும் தாமதமாகாது. யூதா தேசத்திலே அழிவு சீக்கிரத்தில் வரும். அந்த அளவுக்கு அங்கே பாவம் பெருகி இருக்கிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு எரேமியா, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று பதில் சொல்லுகிறார். கிளை என்பது கோலை குறிக்கிற வார்த்தை. கோல் தண்டனையையும் சிட்சையையும் குறிப்பிடுகிறது. நாம் பாவம் செய்யும் போது கர்த்தர் தம்முடைய கோலால் நம்மை தண்டிப்பார். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். நாம் பாவம் செய்யும் போது நம்மை சிட்சிக்கிற பிரம்பு நமக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எரேமியா இங்கு பார்க்கிற கோல் வாதுமை மரத்தின் கிளையாகும். வசந்த காலத்தில் யூத தேசத்தில் ஏராளமான வாதுமை மரங்கள் முளைத்திருக்கும். மற்ற மரங்களை விட வாதுமை மரம் சீக்கிரத்தில் துளிர் விட்டு பூ பூக்கும். மற்ற மரங்கள் துளிர்க்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வாதுமை மரம் பூ பூத்துவிடும். எபிரேய பாஷையிலே வாதுமை மரம் என்பதற்கான எபிரேய பெயருக்கு தீவிரமாய் வளர்கிற மரம் என்று பொருள். கர்த்தர் எரேமியாவுக்கு தரிசனத்தின் பொருளை விளக்குகிறார். நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா கவனமாக பார்க்கிறார். எரேமியா தரிசனத்தை பார்த்து எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாக பார்க்கிறார். கர்த்தர் எரேமியாவுக்கு ஆரம்பத்தில் வாதுமை மரத்தின் கிளையை தரிசனமாக காண்பிக்கிறார். வாதுமை மரம் தீவிரமாய் வளர்கிற மரம். மற்ற மரங்கள் இலை விட்டு துளிர்ப்பதற்கு முன்பாக வாதுமை மரம் பூ பூத்துவிடும். வாதுமை மரம் வேகமாக வளரக்கூடியது. அதுபோலவே கர்த்தரும் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது அதை பார்ப்பதற்கு எரேமியாவும் உயிரோடு இருப்பார். கர்த்தருடைய கிரியைகளும் அவருடைய நியாய தீர்ப்புகளும் யூத ஜனத்தார் மீது எரேமியாவின் காலத்திலேயே வந்துவிடும். யூதா தேசத்தாருக்கு நியமிக்கப்பட்ட அழிவு எப்போது வரும் என்பதை
கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். வாதுமை மரத்தின் கிளை சீக்கிரமாய் வளருவது போல கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பும் சீக்கிரமாய் வரும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். யூதர்களுக்கு சீக்கிரத்தில் அழிவு வரும். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 2ஆம் தரம் உண்டாயிற்று. கர்த்தர் எரேமியாவிடம் மறுபடியுமாக, நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார். எரேமியா இப்போது பொங்குகிற பானையை காண்கிறார். அந்த பானை எரிகிற அடுப்பின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பானை இப்போது பொங்குகிறது. எருசலேமும் யூதாவும் அமைதி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கொதிக்கிற தண்ணீரைப் போல யூதாவின் ஜனத்தார் நிலையில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடையாளமாகவே எரேமியா பொங்குகிற பானையை காண்கிறார். பானையில் உள்ளது பொங்கும்போது பானையில் உள்ள தண்ணீரெல்லாம் நீராவியாக மேலே போய்விடும். பானையில் உள்ள தண்ணீரின் அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும். அதுபோலவே யூதா தேசத்தில் உள்ள ஜனங்களின் பலனும் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது. அவர்கள் இப்போது பலவீனமாகவும் கலக்கத்தோடும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் பொங்குகிற பானையை பற்றி சொல்லும்போது அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றும் சொல்லுகிறார். எந்த திசையில் அக்கினி அதிகமாய் எரிகிறதோ அந்த திசையில்தான் பானையும் சீக்கிரத்தில் பொங்கும். எரேமியா கண்ட தரிசனத்திற்கு கர்த்தர் விளக்கமும் கொடுக்கிறார். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு யூதா தேசத்தார் மீது வந்திருக்கிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுவரையிலும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் நீடிய பொறுமையினாலும் யூதாவின் ஜனத்தாரை அழிக்காமல் விட்டு வைத்திருந்தார். தம்முடைய ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் ஆவலாய் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் விக்கிரகங்களை ஆப்பதை நிறுத்திவிட்டு தம்மை ஆராதிக்க வருவார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்களோ தங்கள் பாவங்களிலும் துன்மார்க்கங்களிலும் நிலைத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மீது பொறுமையோடு இருந்த காலம் முடிந்து விட்டது. இப்போது அவர்களை நியாயம் தீர்க்கிற காலம் வந்திருக்கிறது. தம்முடைய நியாய தீர்ப்பு யூதா தேசத்தார் மீது வடக்கு திசையில் இருந்து வரும் என்பதை காண்பிப்பதற்காக எரேமியா பொங்குகிற பானையை காண்கிறார். அதோடு அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறதையும் காண்கிறார். வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. யோபு 37, 21, 22. நாம் சில சமயங்களில் மென்மையான காற்று வீசும் என்று எதிர்பார்ப்போம். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக புயல் காற்று வீசும். யூதா ஜனத்தார் தங்களுக்கு தீங்கு வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்மானத்தின் பிரகாரமாக அவர்களுக்கு வடக்கே இருந்து தீங்கு வருகிறது. கர்த்தர் எரேமியாவிடம், இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். வடதிசையின் ராஜாக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி யூதா தேசத்திற்கு விரோதமாய் வருவார்கள். வடதிசையின் ராஜாக்கள் எல்லாம் நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய தலைமையின் கீழ் யுத்தம் பண்ண வருவார்கள். கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருவார்கள். கர்த்தர் கூப்பிடும்போது யாரும் வர மறுக்க முடியாது. அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் எருசலேமையும் யூதாவின் அரணான பட்டணங்களையும் முற்றுகை இடுவார்கள். எருசலேமின் மீதும் யூதாவின் பட்டணங்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. தேவன் ஒருவரையும் காரணமில்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. யூதா ஜனத்தாருடைய பாவத்தின் நிமித்தமாகவே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. யூதா தேசத்தார் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். கர்த்தரை பணிந்து கொள்ளாமல் தங்கள் கைகளின் கிரியைகளை பணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் சகல தீமையான காரியங்களையும் செய்கிறார்கள்.
இதன் நிமித்தமாய் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாய் கூறுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரே யூதர்களுடைய தேவன், கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவன். ஆனால் யூதர்களோ கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். புதிய தெய்வங்களை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பி அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவையெல்லாம் வினோதமான தெய்வங்கள், அவை மெய்யான தெய்வங்கள் அல்ல, அவை எல்லாமே பொய்யானவை. கர்த்தர் எரேமியாவிடம் தம்முடைய வார்த்தைகளை சொல்லும்போது எரேமியா சிறு பிள்ளையாக இருக்கிறார். அவருக்கு விக்கிரக ஆராதனை என்றால் என்ன என்பது கூட தெரிந்திருக்காது. இஸ்ரவேல் ஜனத்தாரின் துன்மார்க்கங்களும் பாவங்களும் என்ன என்பது கூட அவருக்கு தெரிந்திருக்காது. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை எரேமியாவிடம் சொல்லுகிறார். ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமும் அக்கிரமங்களின் நிமித்தமும் அவர்களை தண்டிப்பது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். எரேமியா சிறு பிள்ளையாக இருக்கும்போதே கர்த்தர் தம்முடைய நீதியை பற்றியும் நியாய தீர்ப்பை பற்றியும் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எரேமியா தயங்குகிறார். நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கொடுக்கிற ஊழியத்தை எரேமியா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். கர்த்தரோ எரேமியாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர் எரேமியாவை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் எரேமியாவுக்கு மிகப்பெரிய ஊழிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை அனுப்புவதற்கு முன்பாக பாவம் செய்கிற ஜனங்களை எச்சரிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. எரேமியா யூதா ஜனத்தார் மத்தியிலே கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு தைரியமாய் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒருவேளை பாவிகள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்புக்கும் அவருடைய கோபத்திற்கும் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தர் இந்த விருப்பத்தோடுதான் எரேமியாவுக்கு ஜனங்களை எச்சரிக்கிற ஊழியத்தை கொடுக்கிறார். எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை தாமதமில்லாமல் விரைவாக செய்ய வேண்டும். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். எரேமியா உடனே எழும்பி நின்று ஊழியத்தை ஆரம்பித்து விட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை சுறுசுறுப்பாய் செய்ய வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தர் தனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் எரேமியா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். எரேமியா ஜனங்களுக்கு முன்பாக பயப்படக்கூடாது. அவர்களுடைய முகத்திற்கு அஞ்சக்கூடாது. நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியாவிடம் ஏற்கனவே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். எரேமியா 2 காரியங்களில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக ஊழியம் செய்ய வேண்டும். அவையாவன, கர்த்தர் தனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டவைகளை ஏதோ ஒரு மூலையில் அல்லது தன்னுடைய சிநேகிதர்களில் ஒரு சிலருக்கு மாத்திரம் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் தனக்கு கட்டளையிடுகிறவைகளை எரேமியா மூடி மறைத்து விடக்கூடாது. மனுஷருடைய முகத்திற்கு அஞ்சி வாயை திறக்காமல் மூடிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லிவிட்டால் அவர்களுடைய மனது வேதனைப்படுமே என்று யோசிக்க கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆலோசனைகளை முழுவதுமாய் அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை மூடி மறைக்கக்கூடாது. கர்த்தர் எரேமியாவை ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தி இருக்கிறார். யூதாவின் ராஜாக்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்றாலும் எரேமியா ராஜாக்களுக்கு முன்பாக பயப்படாமல் நின்று கர்த்தருடைய செய்தியை சொல்லிவிட வேண்டும். துன்மார்க்கமான ராஜாக்களிடத்தில் அன்பு இருக்காது. அவர்களிடத்தில் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. அவர்களிடத்தில் துன்மார்க்கமே மிகுதியாய் இருக்கும். எரேமியா துன்மார்க்கமான ராஜாக்களை பார்த்து பயந்துவிடக்கூடாது. கர்த்தர் எரேமியாவை பார்த்து, இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். எரேமியா ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பயப்படாமல் சொல்ல வேண்டும்.
ஆசாரியர்கள் தப்பு செய்தாலும் அவர்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்பாக சொல்ல வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவரும் ஒரு ஆசாரியர். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் பயபக்தியோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தங்களுடைய ஆசாரிய ஊழியத்தின் கண்ணியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா யூதா தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய செய்தியை அறிவிக்க வேண்டும். எரேமியாவும் யூதா தேசத்தை சேர்ந்தவர். தேசத்தின் ஜனங்கள் தன்னுடைய தேசத்தார் என்று நினைத்து அவர்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லாமல் இருந்துவிடக்கூடாது. அவர்கள் யூதா தேசத்தாராய் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் பாவிகளாகவும் துன்மார்க்கராகவும் இருக்கிறார்கள். யூதா தேசத்தார் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் எரேமியாவை அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கியிருக்கிறார். ஆனாலும் எரேமியா கர்த்தருடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல தயங்குகிறார். தான் சொல்லுகிற செய்தி பொய்யாகிவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கிறார். கர்த்தரோ எரேமியாவை பார்த்து, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு என்று சொல்லுகிறார். எரேமியாவிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். மனுஷருக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுவதே மாற்று மருந்து. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரும் நமக்கு சத்துருவாக வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஒருபோதும் கர்த்தருக்கு சத்துருவாக மாறிவிடக்கூடாது. கர்த்தரும் நமக்கு சத்துருவாக இருக்கக்கூடாது. கர்த்தர் எரேமியாவை பலப்படுத்துகிறார். எரேமியாவை காக்கும்படி கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். மேலும் கர்த்தர் எரேமியாவிடம், உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று சொல்கிறார். எரேமியா கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். எரேமியா சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவர் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தரால் அனுப்பப்பட்டும் இருக்கிறார். எருசலேம் நகரத்திற்கு அலங்கம் இருக்கிறது. ஆனால் அது பாதுகாப்பான அலங்கம் அல்ல. எருசலேம் அரணிப்பான பட்டணமும் அல்ல. கர்த்தரோ எரேமியாவை பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். அவரை அரணிப்பான பட்டணமாக்கி இருக்கிறார். சத்துருக்கள் யாரும் எரேமியாவை நெருங்க முடியாது. அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக வந்தாலும் அவர்களால் எரேமியாவுக்கு ஒரு சேதமும் பண்ண முடியாது. அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் அவர்கள் எரேமியாவை மேற்கொள்ள மாட்டார்கள். எப்பக்கத்திலும் நெருக்கம் வந்தாலும் எரேமியா ஒடுங்கி போக மாட்டார். ராஜாக்களும் பிரபுக்களும் எரேமியாவுக்கு விரோதமாய் தங்களுடைய முழு வல்லமையோடு வருவார்கள். ஆசாரியர்கள் எரேமியாவுக்கு விரோதமாய் உரத்த குரலிலே பேசுவார்கள். தேவாலயத்தின் சட்ட திட்டங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எரேமியாவின் மீது குற்றம் சொல்லுவார்கள். தேசத்தின் ஜனங்கள் எரேமியாவின் மீது அம்புகளை எய்வார்கள். அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளையும் பரியாசமான வார்த்தைகளையும் பேசுவார்கள். எரேமியாவோ அவர்களை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும். சத்துருக்களால் கர்த்தரோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அவர்களால் கர்த்தரை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் எரேமியாவை பாதுகாக்கும்படி அவரோடு கூட இருப்பதினால் அவர்களால் எரேமியாவையும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் இருப்பதே நமக்கு மெய்யான பாதுகாப்பு. எரேமியா 46:17, ஆதியாகமம் 30:37 முதல் 41 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருப்பது போல, வாதுமை மரத்தின் கிளை என்பது வாதுமை மரத்தின் கிளையினால் செய்யப்பட்ட கோல் ஆகும். இந்த வாக்கியத்தில் வாதுமை மரத்தின் கிளையானது ஒரு ஜாமக்காரனுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறது. இவன் யூதாவின் மீது பாபிலோன் ராஜா படையெடுத்து வருவதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். பாபிலோன் சேனை யூதா தேசத்திற்குள் விரைவாக வரும். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். கர்த்தர் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களையெல்லாம் கூப்பிடுவார். அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவார். கர்த்தர் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்குவார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்.
கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறார். எரேமியா பொங்குகிற பானையை காண்கிறார். அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது. யூதாவின் மீது பாபிலோனின் படையெடுப்பு இங்கு அடையாளமாக கூறப்படுகிறது. வடக்கு திசையில் இருந்து பாபிலோன் தேசத்தார் வருவார்கள். பாபிலோன் கிழக்கு திசையில் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பாலஸ்தீன தேசத்திற்கு வரும்போது வனாந்திரத்தை சுற்றி வந்து பாலஸ்தீன தேசத்திற்குள் வடக்கு திசையில் இருந்து வர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தைப் போலவே எரேமியாவின் புஸ்தகத்திலும் யூதா தேசத்தை பற்றியே தீர்க்க தரிசனம் பிரதானமாக கூறப்பட்டிருக்கிறது. சமாரியா அல்லது இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரை பற்றி எரேமியா தீர்க்க தரிசனம் எதுவும் கூறவில்லை. எரேமியா தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு 93 வருஷங்களுக்கு முன்பாகவே சமாரியர் சிறையிருப்புக்கு சென்று விட்டார்கள். ஏசாயாவில் இருந்து மல்கியா வரையிலும் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் யூதா தேசத்தாரை பற்றியே அதிகமாக கூறியிருக்கிறார்கள். இவர்கள் யூதர்கள் எனவும் இஸ்ரவேல் தேசத்தார் எனவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் யூதாவிற்கு விரோதமாக நியாய தீர்ப்புகளை கூறுவதற்கு காரணம் அவர்களுடைய சகல தீமைகள். அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினார்கள். அவர்கள் தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் எரேமியாவிற்கு கூறும் கட்டளை, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நில். நான் உனக்கு கட்டளை இடுகிறவை எல்லாம் அவர்களுக்கு சொல். நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. எரேமியாவின் அடையாளங்கள்: அரணிப்பான பட்டணம், இருப்புத்தூண், வெண்கல அலங்கம். எரேமியாவின் தீர்க்க தரிசன விவரம்: தேசம் அனைத்துக்கும் எதிராக, யூதாவின் ராஜாக்களுக்கு எதிராக, யூதாவின் பிரபுக்களுக்கு எதிராக, யூதாவின் ஆசாரியர்களுக்கு எதிராக, தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக. எரேமியாவிற்கு கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தம்: அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை நான் ரட்சிப்பேன். நான் உன்னுடனே இருக்கிறேன்.